ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இன்று நாம் மறுபடியும் முத்திரை செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறோம். இன்று நாம் பார்க்க வேண்டிய முத்திரை 4வது முத்திரை. படிக்கிறேன், கேளுங்கள். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்தபோது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்ற பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்குள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 4வது முத்திரையானது ஏறக்குறைய, அதாவது இதன் காலம், இந்த 4வது முத்திரையானது கிபி 1756ஆம் ஆண்டு ஆரம்பித்து ஏறக்குறைய 2020 வரை செல்லுகின்றது. 1750 2020 வரை செல்லுகின்றது. ஏறக்குறை இனியும் எத்தனை ஆண்டுகள் நீடிக்கும் என்பது தெரியாது. 2020 என்ற கணக்கு பிரகாரம் பார்த்தால் 270 ஆண்டுகள் 4வது முத்திரையானது எடுத்துக்கொண்டது. 4வது முத்திரையானது எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் 2020 வரைக்கும் கணக்கு பார்த்தோம். 270 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. இப்படியாக ஒவ்வொரு முத்திரைகளும் குறிப்பிட்ட காலங்களை எடுத்துக்கொண்டது. 1வது முத்திரை 600 ஆண்டுகள் எடுத்தது. 2வது முத்திரை 900 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. இதே போல் 3வது முத்திரையும் 500க்கு மேற்பட்ட ஆண்டுகள் எடுத்திருக்கும். 4வது முத்திரைக்கு வரும் பொழுது 270 ஆண்டுகள் இருக்கின்றது. இது காலங்கள். இந்த காலத்தை குறித்து ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த 4 ஜீவன்கள், சிங்கம், காளை, மனித முகம், கழுகு, இந்த 4 ஜீவன்கள் இந்த 4 முத்திரையில் வருகின்றது. வேறு அதற்கு 5வது முத்திரையிலேயோ 6வது முத்திரையிலேயோ 7வது முத்திரையிலேயோ இந்த ஜீவன்கள் கிடையாது. அதேபோல் இந்த 4 ஜீவன்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அணியில் இருக்கின்றன. சாத்தானின் அணியில் 4 குதிரைகள் இருக்கின்றன. வெள்ளை குதிரை, சிகப்பு குதிரை, கருப்பு குதிரை, 4வது குதிரை மங்கின நிறமுள்ள குதிரை. இப்படி 4 குதிரைகள் சாத்தானின் அணியிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அணியில் சிங்கம், காளை, மனிதன், கழுகு இருக்கின்றது. இந்த 2 அணிகளையும் 5வது முத்திரையில் பார்க்க முடியாது, 6வது முத்திரையில் பார்க்க முடியாது, 7வது முத்திரையிலும் பார்க்க முடியாது. ஆகையால் இதற்கு ஒரு காலங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அது எபேசு கால சபையில் இருந்து லவோதிக சபை வரை வருகின்றது. இந்த லவோதிக சபையானது முழுவதுமாக 4வது முத்திரையில் வருகின்றது. இதன் பிறகு
சபை காலங்கள் முடிந்துவிடும், சபையானது முடிந்துவிடும். லவோதிகா சபையானது 4வது முத்திரையோடு முடிவடைகின்றது. 6வது சபை 3வது முத்திரையில் இருக்கின்றது. 5வது சபை 2வது முத்திரைக்கும் 3வது முத்திரைக்கும் இடையில் இருக்கின்றது. மீதமுள்ள 3 சபை காலங்களும் 1வது முத்திரை தன்னகத்தில் வைத்துக் கொண்டது. இறுதி லவோதிகா சபையானது முழுவதுமாக 4வது முத்திரையில் முடிவடைகின்றது. 5வது முத்திரையில் சபை இல்லை, சபையானது முடிந்துவிட்டது. 5வது முத்திரையில் புத்தி இல்லாத கன்னிகை மாத்திரமே இருக்கிறாள். இந்த 4வது முத்திரைக்கும் 10 கன்னிகைகளுக்கும் மிகவும் தொடர்பு உண்டு, நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த லவோதிகா சபையின் காலத்தில் 10 கன்னிகைகள் காட்சியில் இருக்கின்றார்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அவர்களை குறித்து இருக்கின்றது, 10 கன்னிகைகளை குறித்து. இந்த 10 கன்னிகைகளும் மணவாளனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மணவாளன் எப்பொழுது வருவார், அவரை எதிர்கொண்டு போக இந்த 10 கன்னிகைகளும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் அங்கே நாம் உணரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த 10ல் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள். அதாவது லவோதிகா சபையை குறித்து ஆண்டவர் இந்த 10 கன்னிகைகளோடு ஒப்பிட்டு வைத்திருக்கிறார். இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் தங்களிடத்தில் எண்ணெயை எப்பொழுது பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். அவர்கள் கரத்தில் எண்ணெய் இருந்தது. புத்தி இல்லாத கன்னிகைகள் கையில் எண்ணெய் இல்லை. புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம், இரு நபருமே, அதாவது 10 கன்னிகைகளுமே, 10 நபர்களுமே கன்னிகை. கன்னிகை என்றால் கரைபடாதவள், பரிசுத்தமுள்ளவள், திருமணம் ஆகாதவள், கணவனுக்காக நிச்சயிக்கப்பட்டவள், அவள் விபச்சாரி அல்ல என்று உடன்படிக்கையை அவள் மீறுகிறாளோ அன்றுதான் அவள் விபச்சாரி ஆகிறாள். இந்த 10 கன்னிகைகளும் பரிசுத்தமானவர்கள். அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருந்த பொழுது, இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தத்தை கேட்டவுடன் 10 கன்னிகைகளும் விழித்துக் கொண்டார்கள். 10 கன்னிகைகளும் அதற்கு முன்பு நித்திரையில் தான் இருந்தார்கள். இன்று லவோதிகா சபையானது அப்படித்தான் இருக்கின்றது. லவோதிகா சபை குறித்து வேதம் கூறுகின்றது, 3வது அதிகாரம், லவோதிகா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்று லவோதிகா சபையை குறித்து பேசுகிறார். அந்த சபை எப்படி இருக்கிறது என்றால், நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதாபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்று திரவிய சம்பத்தன் என்றும் எனக்கு ஒரு குறை இல்லை என்று சொல்லுகிறபடியால் பெருமை, இன்றைக்கு சபைகளானது பெருமை அடித்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய சமூகத்தில் இக்காலத்தில் உள்ள சபைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிர்பாக்கியமுள்ள சபையாக இருக்கின்றது. அது ரோமன் கத்தோலிக்கையில் இருந்து, பெந்தகோஸ்திலிருந்து, இயேசுநாம சபையிலிருந்து, செவன்த் டே சபையிலிருந்து எல்லாருமே, உலகத்தில் உள்ள அனைத்து சபையும் வேதத்தின் பிரகாரம், ஆண்டவருடைய சமூகத்தின் பிரகாரம் அது நிர்பாக்கியம் உள்ளது என்று வேதம் உரைக்கின்றது. இந்த சபையானது, லவோதிகா சபையானது பரிதாபிக்கப்படத்தக்க சபையாக இருக்கின்றது. இந்த லவோதிகா சபையானது தரித்திரமுள்ள சபை என்று சொல்கின்றது. ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திரன். ஆனால் இவர்கள் சொல்லுவதால் நாங்கள் திரவிய சம்பத்தன், நாங்கள் ஐஸ்வர்யவான் என்று பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தரித்திரமுள்ளவன், நீ குருடன் என்று சொல்லுகிறார். லவோதிகா சபைக்கு குருடன், கண் தெரியாத குருடன், நிர்வாணியா இருக்கிறதே. நிர்வாணி என்பது என்ன? சகலமும் தன்னை விட்டு போய்விட்டது, அபிஷேகம் சகலமும் போய்விட்டது,
இந்த சகல அபிஷேகமும் கடந்து சென்றதால் அது நிர்வாணி என்று காட்சியில் வருகிறது. ஆனால் இவர்கள் கூறிக்கொள்வதோ என்ன கூறுகிறார்கள்? எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆண்டவர் சொல்ல உன்கிட்ட எல்லாமே குறைஞ்சிட்டு. ஆகியால் லவோதிக்கா சபையின் காலத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து சபைகளும் குளிர் இல்லாமல் இருக்கிறார்கள், ஆவியில் அனல் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். சபைகள் எல்லாம் அவர் வாந்தி பண்ணி போடுவேன் சொல்லுகிறார். ஏன் சபை ஏன் குளிராகிவிட்டது? சபையில் அன்பு இல்லை. குளிர் என்பதற்கு அர்த்தம் என்ன? அன்பு இல்லை. சபையில் உள்ள அன்பு ஒளிந்து விட்டது. அனலாயிரு. அனல் என்பது என்ன? தேவ அபிஷேகம். சபையானது அன்பையும் இழந்து விட்டது, அபிஷேகத்தையும் இழந்து விட்டது. நிர்வாணியாக நிற்கிறதை தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் உலகத்தார் என்ன சொல்கிறார்கள்? இல்லை, நாங்கள் திரவிய சம்பத்தன் பெருமை அடித்துக் கொள்கிறார்கள். லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து பெரிய பெரிய கோயில்களை கட்டுகிறார்கள், ஆலயத்தை கட்டுகிறார்கள். அது நல்லதுதான். ஆகிலும் ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாத ஏழை விசுவாசிகள் அதே சபைக்குள் தான் இருக்கிறார்கள். கோபுரங்கள் கட்டுவது உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம், தேவன் அதை விரும்ப மாட்டார். கையினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ண மாட்டார். அங்கே ஒரு ஏழை, ஆண்டவரே அடுத்த வேளை உணவுக்கு இல்லையே என்று அதே ஆலயத்தில் இருந்து கதறுகிற சத்தமானது கர்த்தருடைய சமூகத்தில் போய் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அப்படிப்பட்ட ஏழைகளை விசாரிக்காமல் தங்கள் பெருமைகளை நிலைநாட்டிக் கொள்வதிலே சபைகளை ஊக்குவிக்கப்படுகிறீர்கள். இது தேவன் விரும்பாத பாத்திரம். தேவன் விரும்பாத காரியத்தை நாம் செய்துவிட்டு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பது நீங்கள் போடக்கூடிய மிகப்பெரிய தப்பு கணக்கு. முதலாவது உணர வேண்டிய காரியம் அதுதான். அதற்கு அடுத்து பார்த்தீர்களே ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்குள்ளும் மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சபைக்கு ஒரு சபை விரோதமாக போராடி கொண்டிருக்கின்றது. ஒரு போதகருக்கு இன்னொரு போதகர் விரோதமாக போராடி கொண்டிருக்கிறார். ஒரு நபர் நன்றாக அழகாக தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கிப்பாரே, ஆனால் அவரை ஆலயத்திற்குள் ஏற்றுவதில்லை, அவருடைய செய்தியை கேட்பதில்லை. அந்த நபரை அவமதிக்கிறீர்கள். பொய்யும் புரட்டும் சொல்லக்கூடிய போதகர்களை வைத்துக்கொண்டு தங்கள் வாழ்நாளை வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான சத்தியத்திற்கு எந்த சபையும் செவி சாய்க்கவில்லை, கேட்பதும் இல்லை. ஏன்? யூடியூப்பில் இப்படிப்பட்ட செய்தி இருந்தால் கூட நீங்கள் கேட்க மாட்டீர்கள். ஏன்? எனக்கு சாதகமாக பேச வேண்டும். அவர் குற்றம் சாட்டுகிறார், அவர் குறை சொல்லுகிறார். இப்படியே சொல்லி சொல்லி நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து விட்டீர்கள். சபையானது ஆவிக்குரிய நினைவிழப்பை இழந்து விட்டது. லவோதிக்கா சபை. லவோதிக்கா சபைக்கு பின்பு இன்னொரு சபை இல்லை. இந்த லவோதிக்கா சபையானது 4வது முத்திரையோடு முடிவடைகின்றது. 5வது முத்திரையில் சபைகள் இல்லை என்பதை உணருங்கள். 5வது முத்திரை நாம் பார்க்கும் பொழுது அதை குறித்து தெளிவாக பார்க்கலாம். 5வது முத்திரைக்கு செல்லும் பொழுது அது இஸ்ரவேல் கோத்திரத்தையுடன் சென்று விடுகிறது. சபை கடந்து விட்டது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் பங்கு கொள்ளப் போகிறது. இந்த 4வது முத்திரையின் சமயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், அந்த 5 புத்தி உள்ள கன்னிகைகளை அழைத்து செல்வதற்கு. அப்பொழுது மணவாளன் வருகிறார் என்று சத்தத்தை கேட்ட பொழுது பூமியில் இருக்கக்கூடிய மணவாட்டிகள், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் அனைவரும் தங்கள் எண்ணெய்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் புறப்படுவார்கள். அது இந்த காலம்தான். புறப்படுதலின் நேரத்தில் நாம் வசிக்கின்றோம். ஏறக்குறைய 400 ஆண்டுகள் சிறைப்பட்டு கிடந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் பிரதேசம் செல்வதற்காக. அந்த நாள் வந்தவுடன் அங்கே சங்கார தூதன் இறங்கி வந்தான்.
தேவன் மோசேயிடம் இடைப்பட்டார், பேசினார். இதோ நான் சங்கார தூதனை அனுப்புகிறேன், அவன் பூமியை சங்காரத்தால் அடிப்பான். எகிப்தை யாருடைய வீட்டில் நிலைக்கால்களில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் காண்கிறதோ அந்த வீட்டை பார்த்து நான் கடந்து செல்லுவேன் என்ற வாக்குத்தத்தம் மோசேயின் மீது வருகின்றது. அதே வாக்குத்தத்தம் தான் 4வது முத்திரையிலும் இருக்கின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாவ மன்னிப்பு பெறாதவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் யாருடைய சரீரத்தில் இல்லையோ அவர்களை அடிப்பதற்கு கொரோனா என்ற சங்கார தூதனை அனுப்பிவிட்டார். அதுதான் உண்மை. அது 4வது முத்திரையில் வந்திருக்கின்ற கொள்ளை நோய் சங்கார தூதன் ஆவான். இந்த சங்கார தூதன் 4வது முத்திரையில் அவனை கொரோனா என்று அழைக்கப்படுகின்றது. தேவனுடைய உத்தரவு இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இந்த பூமியில் நிகழ்வது இல்லை என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ளுங்கள். இதை சைனாக்காரன் அனுப்பிட்டான், ஜப்பான்காரன் அனுப்பிவிட்டான் என்று கணக்கு எழுதாதீர்கள். அது உலகத்தாருடைய கணக்கு. தேவனுடைய கணக்குக்கும் உலகத்தாருடைய கணக்குக்கும் மிக தூரம் உண்டு. மோசையின் காலத்தில் சங்கார தூதன் இறங்கிய பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாதுகாப்பை தேடி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தங்கள் நிலைக்காலில் வைத்தார்கள். ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாப்பான இடத்திற்குள் இருந்தார்கள். எகிப்தியர் அனைவரும் சங்காரிக்கப்பட்டார்கள். இந்த கடைசி காலத்தில், அதாவது இந்த 4வது முத்திரையின் காலத்தில், இந்த 4வது முத்திரை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4வது முத்திரை நம்முடைய காலம், இந்த 2020. இது எத்தனை ஆண்டுகள் செல்லும் என்பது தெரியாது. ஒருவேளை இது 4 ஆண்டோ 5 ஆண்டோ இல்லை அடுத்த ஆண்டோ தெரியாது. ஆனால் தேவன் வரப்போகிறார். ஏனெனில் லவோதிக்கா சபையானது 4வது முத்திரையோடு முடிவடைகின்றது. 4வது முத்திரையோடு முடிவடைகின்ற காரணத்தினால் மணவாளன் வருகிறார் என்ற இடிமுழக்கம் தான் இந்த கொரோனா என்ற சங்கார தூதன். அன்று இஸ்ரவேலர்கள் எகிப்தில் மாத்திரம் இருந்தார்கள். இன்று உலகம் முழுவதும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள், அதாவது கிறிஸ்தவர்கள். ஆகையால் இந்த சங்கார தூதன் உலகம் முழுவதையும் இன்று மரணத்திற்குள் அழைத்து சென்றது. இந்த 4வது முத்திரையின் விசேஷம் என்னவென்றால், நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை கண்டேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 6:8 படிக்கிறேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது குதிரையில் அமர்ந்திருந்தவனுக்கு, வெள்ளை குதிரையின் மேல் அமர்ந்திருந்தவனுக்கு பெயர் கிடையாது. இரண்டாவது சிகப்பு குதிரையின் மேல் அமர்ந்திருந்தவனுக்கு பெயர் கிடையாது. அதுவும் 2 வசனம்தான். முதலாவது முத்திரை 2 வசனம்தான். 3வது முத்திரையும் 2 வசனம்தான். இந்த 3வது முத்திரையில் அமர்ந்திருந்த கருப்பு குதிரைக்காரன், அவனுக்கும் பெயர் கிடையாது. 3வது முத்திரைக்காரனுக்கும் பெயர் கிடையாது. 4வது முத்திரை மங்கின நிறமுள்ள குதிரை மேல் அமர்ந்திருந்தானே, அவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் எது என்றால் மரணம். 3 முத்திரைக்காரனுக்கும் பெயர் கிடையாது. 4வது முத்திரைக்காரனுடைய பெயர் மரணம். முதலாவது முத்திரையில் நடந்த கொடுமைகளை விட, 2வது முத்திரையில் நடந்த கொடுமைகளை விட, 3வது முத்திரையில் நடந்த கொடுமைகளை விட 4வது முத்திரையில் நடந்த கொடுமைகள் தான் மிக அதிகம். ஆகையால் தான் அவருக்கு ஒரு பெயர் இடப்பட்டிருக்கின்றது. அவன் பெயர் மரணம். அந்த மரணத்துக்கு பின்னே செல்லக்கூடிய நபர்களை பார்த்தால் இன்னும் வேடிக்கையாக இருக்கும். வேதம் சொல்லுகின்றது, அதன் பின்னே செல்லக்கூடியவர் யார் என்றால், பாதாளம் அவன் பின்னே சென்றது. இந்த 4வது குதிரைக்காரனுடைய பெயர் மரணம். இந்த 4வது குதிரையின் பின்னே செல்லக்கூடிய நபர்கள் யார் என்றால் பாதாளம்.
நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் தான் அவன் பின்னே செல்வார்கள். அப்படியானால் இந்த கொரோனா இன்றைக்கு கோடிக்கணக்கான நபர்களை கொன்று போட்டது. என்ன செய்ய? வேதம் சொல்லுகின்றது, 4வது முத்திரையை குறித்து பேசும் பொழுது சொல்லுகின்றது, பூமியின் காற்பங்குள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பூமியில் 1/4 கொலை செய்யக்கூடிய அதிகாரம் அவன் கரத்தில் இருக்கின்றது. 4வது முத்திரை. இன்று பூமியானது ஏறக்குறைய 700 கோடியை தாண்டி இருக்கின்றது. கணக்கு 700 கோடி என்று வைத்துக் கொண்டாலும் அந்த 700 கோடியை 1/4 பிரித்தால் 175 கோடி நபர்கள், புரிந்து கொள்ளுங்கள், 175 கோடி நபர்கள் 4வது முத்திரையில் மரிக்க வேண்டும். மரிப்பார்கள் நிச்சயமாக. இந்த 4வது முத்திரையானது 1750 ஆண்டிலிருந்து தொடங்குகின்றது. 1750 இதுவரைக்கும் 2020 வரைக்கும் நீடித்திருக்கின்றது. இனி எத்தனை ஆண்டுகள் நீடிக்கும் என்பது தெரியவில்லை. இத்தனை ஆண்டுகள் சேர்த்து 175 கோடி நபர்களை படுகொலை செய்ய வேண்டும். அதுதான் வேதத்தின் கணக்கு. 3வது முத்திரையில் அந்த கணக்கு போடப்படவில்லை. 2வது முத்திரையில் கணக்கு போடவில்லை. 1வது முத்திரையில் கணக்கு போடவில்லை. 4வது முத்திரையில் கணக்கு போடப்பட்டிருக்கின்றது. 1/4 பூமியை அழிப்பார்கள். இந்த பூமியை 175 கோடி ஜனங்களை படுகொலை செய்பவர்கள் யார் யார் என்று அங்கே பட்டியல் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சேர்ந்து இந்த 175 கோடி நபர்களை கொலை செய்கிறார்கள் என்று பார்த்தால் 8வது வசனம் சொல்லுகிறது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் 4 நபர்கள் காட்சியில் வருகிறார்கள். இந்த மங்கின நிறமுள்ள குதிரைக்காரன் 4 நபர்களை கையில் வைத்திருக்கிறான். பட்டயம், பஞ்சம், சாவு, பூமியின் துஷ்ட மிருகங்கள். இந்த 4 நபர்கள் ஏறக்குறைய 175 கோடி நபர்களை படுகொலை செய்ய போகிறான். அது இந்த 4வது முத்திரையில். இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற நபர் யார் என்று பார்த்தால் சாவு என்று இருக்கின்றது. கொரோனா என்பது சாவு, கொள்ளை நோய். இந்தி பைபிளில் படிக்கும் பொழுது மரியினை கொடுத்துருக்காங்க. சாவு, சாவு எப்படி வரும்? நோயில் தான் சாவாங்க. ஏன்னா பட்டயம் வரல, பட்டயம் ஏற்கனவே இறங்கியிருக்கு. இந்த 4வது முத்திரையின் காலத்தில் தான் ஹிட்லர், முசோலினி, ஸ்டான்லி போன்றவர்கள் படுகொலையில் இறங்கினார்கள். இந்த 4வது முத்திரை. ஏன் நெப்போலியன் கூட அந்த கணக்கில் வருகிறார். நெப்போலியனில் இருந்து ஆரம்பித்து ட்ரம்ப் வரைக்கும் எடுத்துக்கலாம். இவர்கள் துஷ்ட மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள் என்று வேதம் கூறுகின்றது. யார் அந்த துஷ்ட மிருகங்கள்? மனிதனை மனிதன் படுகொலை யார் செய்கிறானோ, ஹிட்லர் துஷ்ட மிருகம். ஹிட்லர் துஷ்ட மிருகம். 6 கோடி ஜனங்கள் யூதர்களை படுகொலை செய்தவனை எப்படி நாம் போற்ற முடியும்? வேதம் 4வது முத்திரை ஹிட்லரை குறித்து பேசுகின்ற அவன் துஷ்ட மிருகம். துஷ்ட மிருகங்கள் எத்தனை கோடி நபர்களை படுகொலை செய்தார்கள் யுத்தத்தில். அந்த தேசத்தில் அழிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் கணக்கெடுப்போம். இவர்களால் படுகொலை செய்யப்பட்ட நபர்கள், அதுதான் துஷ்ட மிருகங்கள். பட்டயம், பட்டயம் என்பது என்ன? யுத்தங்களை குறிக்கின்றது.
இந்த நான்காவது முத்திரை ஆரம்பத்தில் இருந்து, அதாவது கிபி 1750 ஆண்டிலிருந்து 2020 வரைக்கும் எத்தனை யுத்தங்கள் நடந்திருக்கின்றதோ அந்த யுத்தங்களுக்கு சொந்தக்காரர் தான் பட்டயமாகும். எத்தனை யுத்தங்கள் நடந்திருக்கோ அவர் பேர் பட்டயம். இந்த 1750 ஆண்டிலிருந்து 2020 வரைக்கும் எத்தனை நபர்கள் பட்டினியில் செத்தார்களோ, பஞ்சம், அது அந்த ஆயுதத்துக்கு பேர் பஞ்சம். பஞ்சத்தினால் சாவு வந்தவர்கள் இவர்கள். மூன்றாவது நபர் சாவு இப்பொழுது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. கொள்ளை நோய். கொள்ளை நோயானது சாவை குறித்து பேசுகின்றது. இந்த கொள்ளை நோய் 2020 ஆண்டு அமர்க்களமாக ஆடிக்கொண்டிருக்கின்றது. கோடிக்கணக்கான நபர்களை கொண்டு குவித்துவிட்டு இன்றும் வரைக்கும் தீராமல் இருக்கின்றது. உலகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ போதகர்களும் போராடி பார்க்கிறார்கள், வெற்றியை காண முடியவில்லை. உலகில் உள்ள எல்லா போதகர்களும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை மாற்றும் என்று அநேக போதகர்களும் விசுவாசிகளும் போராடி கொண்டு இருக்கிறார்கள் அனுதினமும். இதுவரை அவர்கள் வெற்றி பெறவில்லை. ஏன்? அது தேவ சித்தம், அது தேவனுடைய சித்தம். அவருடைய கணக்கில் இந்த கொரோனா என்ற கொள்ளை நோய்க்கு எத்தனை நபர் என்று கணக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை அவர்கள் முடித்து விட்டு தான் அங்கே செல்ல வேண்டுமே தவிர வெறுமையாக செல்லாது. ஏசாயா என்ற நபர் அழகாக ஒரு வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஏனெனில் அந்த ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம் சீக்கிரமாக. ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனம் படிக்கின்றேன். 10, 11 படிக்கின்றேன். மாரியும் குறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை ஆக்கும்படி வாய்க்கும். ஆமென். வேதம் என்ன கூறியிருக்கின்றது? அவர் இந்த கொள்ளை நோய் என்ற கொரோனாவை அனுப்பியிருக்கிறார் அல்லவா, அது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையாகும். 4வது முத்திரையில் அந்த வார்த்தை இருக்கின்றது. அந்த கொள்ளை நோய் 4வது முத்திரையில் இருக்கின்றது. அந்த கொரோனா என்ற கொள்ளை நோய் அது வெறுமையாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பாமல் அவர் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை முடிக்கும்படி வாய்க்கும். அப்படியானால் இந்த கொள்ளை நோயானது, அதாவது இந்த சாவு என்ற முத்திரையில் இருக்கின்ற அந்த பட்டயம் தேவனுடைய ஆயுதங்களாகும். யார் ஜெபிச்சாங்க கேட்க போறாரு? கேட்கவே மாட்டார். எரேமியா 15 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவை நோக்கி பார்த்துக்கிடுங்க, என்னை நோக்கி மோசேயும் சாமுவேலும் எனக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது, இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்படும்படி இவர்களை துரத்திவிடு என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்காக எரேமியா போராடி கொண்டிருக்கிறான். கர்த்தராகிய யெகோவா நிராகரித்து விட்டார். நீ போய்விடு, நீ என்ன? மோசேயும் சாமுவேலும் என் முகத்தில் நின்று இந்த ஜனங்களுக்கு பட்சமாய் நின்றால் நான் கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டேன்னா கேட்க மாட்டேன். அவர் சொன்னது ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. இப்படிப்பட்ட எரேமியா, மோசே, சாமுவேல் போன்ற பெரிய தீர்க்கதரிசிகள் ஜெபத்தை கேட்காத தேவன் இந்த காலத்தில் உள்ள ஊழியக்காரர்களுடைய ஜெபத்தை கேட்பாரா? நிறுத்துவாரா? இல்லை. ஏசாயா சொன்னது போல அவர் என்ன காரியத்திற்காக கொரோனாவை அனுப்பியிருக்கிறாரோ அந்த கொரோனாவானது தன்னுடைய வேலையை முடித்து விட்டு வெறுமையாக இல்லை, அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றி விட்டு தான் அவரிடம் செல்லும். இப்போ வந்திருக்கின்ற இந்த கொரோனாவானது மிகப்பெரிய தண்டனையாக
நமக்கு காட்சியில் தோன்றுகின்றது. உலகம் முழுவதையும் வீட்டிற்குள் வைத்து பூட்டிவிட்டது. சிறு பிள்ளைகளிலிருந்து முதியோர் வரைக்கும் இதை குறித்து நன்றாக தெரிந்து விட்டார்கள். இனி ஒரு தலைமுறைக்கு இவர்கள் இதை மறக்க முடியாத ஒரு இடத்தில் இருக்கின்றோம். கொரோனாவை குறித்து ஒரு தலைமுறை மறக்கவே முடியாது. ஏனெனில் இன்னும் 40 ஆண்டு இந்த பிள்ளைகள் நினைவில் வைத்திருப்பார்கள். அதன் பிறகு 40 ஆண்டுக்கு பிறகு ஒரு தலைமுறை உருவாகுது. அவர்கள் இவர்களுடைய வாய் வழியாக தான் கேட்பார்கள். ஆனால் இவர்கள் நேரடியாக இதை அனுபவித்தார்கள். ஒரு தலைமுறை இவர்கள் இதை குறித்து உணர முடியும். அப்ப இந்த சாவு என்ற கொள்ளை நோயை தேவன் அனுப்பியிருக்கிறார். இது 4வது முத்திரை காண்பிக்கின்றது. இந்த 4வது முத்திரையின் காலத்தில் லவோதிகா சபை இருக்கின்றது. லவோதிகா சபை முடிவடைக்கு முன்பு மணவாளன் வர வேண்டும். அதுதான் வேதத்தின் ரகசியம். மணவாளன் வந்து புத்தி உள்ள கன்னிகை 5 பேர்களையும் அழைத்து சென்று விடுவார். 5 பேர் என்றால் 5 கண்டங்கள். 5 கண்டங்களில் இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை அவர் வந்து அழைத்து செல்லுவார். அவர் வந்து அழைக்கும் பொழுது, இவர்கள் மத்தியாகத்தில் புறப்படும் பொழுது புத்தி இல்லாத கன்னிகைகள் வந்து கேட்பார்கள், எங்களுக்கு அந்த எண்ணெய் தாருங்கள் என்று. யார் கொடுப்பா? எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? எங்கே விற்கப்படுகிறதோ அங்கே போய் வாங்கி கொள்ளுங்கள் என்று இவர்கள் புறப்படும் பொழுது மணவாளன் வந்து 5 புத்தி உள்ள கன்னிகைகளை அழைத்து சென்று விடுவார். இந்த 4வது முத்திரையானது ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் எச்சரிப்பை கொடுத்திருக்கின்றது. கொரோனா என்ற வியாதியை அனுப்பி எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்று மக்கள் தங்கள் சபைகளின் மீதும் தங்கள் போதகர்கள் மீதும் தங்கள் சிந்தைகளை வைத்து ஆவிக்குரிய நினைவிழப்பை இழந்து விட்டார்கள். வேதத்தை விசுவாசிப்பது கிடையாது. உண்மையான சத்தியத்திற்கு செவி சாய்ப்பது கிடையாது. கேட்கவும் மாட்டார்கள். சொன்னால் புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். ஏனெனில் புத்தி இல்லாத கன்னிகைகளாக இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இந்த காலத்தை குறித்து நாம் மிகவும் தீவிரமாக ஆராய்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சமயத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும், நான் மறுபடியும் படிக்கின்றேன். நான் பார்த்தபோது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். மங்கின நிறமுள்ள குதிரை காண்டாராம். ஃபர்ஸ்ட் குதிரை வெள்ளை, 2வது குதிரை சிகப்பு, 3வது குதிரை கருப்பு, 4வது குதிரை நிறம் மங்கின நிறம். இந்த மங்கின நிறம் எப்படி ஆகியது? குதிரை ஒன்றுதான், ஆனால் கிரியைகள் மாறிக்கொண்டே வருகின்றது. இந்த முதலாவது குதிரை வெள்ளையாக இருந்து 600 ஆண்டுகள் படுகொலை செய்த அந்த இரத்தமானது அந்த வெள்ளை குதிரையை சிகப்பு குதிரையாக மாற்றிவிட்டது. அந்த சிகப்பு குதிரையானது தனக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் எத்தனை பேரை படுகொலை செய்ய வேண்டுமோ செய்து 3வது முத்திரைக்கு வரும் பொழுது அது கருப்பு நிறமாக மாறிவிட்டது. கருப்பு நிறம் எதை குறிக்கிறது என்றால், சிகப்பு நிறமானது, அந்த இரத்தமானது காய்ந்து விட்டால் அது கருப்பு நிறமாக தோன்றும். 3வது நிறம் கருப்பு எப்படி வந்தது? இரத்தத்தின் காய்தல். இந்த 4வது நிறம் மங்கின நிறம் எப்படி உருவாகியது என்று பார்த்தால், வெள்ளை நிறத்தையும் சிகப்பு நிறத்தையும் கருப்பு நிறத்தையும் ஒருமித்து கலந்தால் ஒரு கலவையான ஒரு நிறம் வரும். அதுதான் மங்கின நிறம். அப்படி என்றால் இந்த 4வது முத்திரை, 4வது குதிரையின் காலத்தில் இந்த 3 நபர்களுடைய வெறிகளும் இவன் காட்டுவான். இந்த காலமானது விஞ்ஞானத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்கின்றது. இதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது மிக உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியமாகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த மங்கின நிறமானது இந்த 3 குதிரைக்காரர்களுடைய அனைத்து கிரியைகளை தனக்குள் வாங்கி கொண்டு இவன் ஆடுகிற வெறியாட்டம் இருக்கின்றதே, அதை நாம் சரித்திரத்தின் வாயிலாக நாம் படித்து பார்க்கலாம்.
அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த மோசமான காலத்தில் உலகமானது தேவ அன்பை இழந்து விட்டது என்று மத்தேயு 24 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மத்தேயு 24 அதிகாரம், அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். 4வது முத்திரையின் காலத்தில் அக்கிரமங்கள் பெருகிவிட்ட காரணத்தினால் அன்பு தணிந்துவிடும். அன்பு என்ற சொல்லுக்கு இடமே இல்லாமல் போய்விட்டது. அன்பு யாரிடமும் கிடையாது. கணவனும் மனைவிக்கும் அன்பு போய்விட்டது. கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக வீட்டிற்குள்ளே சமாதானத்தை இழந்து அன்பு குடும்பத்தை விட்டு கடந்து சென்று விட்டது. இப்படி அன்பானது குடும்பத்தை விட்டு கடந்து சென்ற காரணத்தினால் குடும்பமானது சமாதானத்தை இழந்து விட்டது. இப்படியாக உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் சமாதானத்தை இழந்தது போல கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எத்தனை கோடி பேர்கள் என்பதை உணருங்கள். கிறிஸ்தவனே தன்னுடைய சமாதானத்தை இழந்தால் பிறருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுதான் இந்த 4வது முத்திரை. காரணம், அவனுடைய பெயர் மரணம். அவன் பெயர் மரணம். அவன் மரணத்தை வருவித்து ஆக வேண்டும். இந்த காலத்தில் தான் நோய்கள், எப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் இறங்கி இருக்கின்றது. அம்மை நோய், காலரா நோய், மலேரியா, பிளேக், க்ஷயரோகம், டெங்கு, எய்ட்ஸ், கேன்சர், கொரோனா, மஞ்சள் காமாலை, இத்தனை நோய்கள் இந்த 4வது முத்திரையில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. கிபி 1750 ஆண்டுக்கு பின்பு உள்ள நோய்களை குறித்து இங்கே நான் பட்டியலிட்டு தந்திருக்கின்றேன். இந்த நோய்களில் மரித்த ஜனங்கள் எல்லாம் கணக்கில் இருக்கிறார்கள். நாம் இப்பொழுது உள்ள இந்த கொரோனாவை மாத்திரம் கணக்கெடுக்க முடியாது. 1750 ஆண்டில் இருந்து இந்த 4வது முத்திரை முடியாது வரைக்கும் உள்ள கணக்கு அதில் இருக்கின்றது. பூமியின் காற்பங்கு உள்ளவர்கள் 175 கோடி நபர்கள் மரிக்க வேண்டியது இருக்கின்றது. அதன் பிறகு 5வது முத்திரையில் கேள்வி கேட்கவே வேண்டாம். நாம் 5வது முத்திரைக்குள் பிரவேசிப்பதை பற்றி சிந்திக்காதீர்கள் விசுவாசிகளே, என் அருமை பரிசுத்தவான்களே. 4வது முத்திரையை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் 5வது முத்திரையை நாம் முற்றிலுமாக மறந்து விடுங்கள். தாங்கவே முடியாது. முழுவதுமாக சாத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த உலகத்தை வைத்துக் கொண்டான். இந்த 4வது முத்திரையானது கிருபை இருக்கிறது. 4வது முத்திரைக்கு பின்பு 5வது முத்திரையில் கிருபை கடந்து சென்றுவிடும். கிருபை போய்விட்டால் நம்மால் ஒன்று செய்ய முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். கிருபை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கின்றது. 5வது முத்திரையின் காலத்தில் கிருபை கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து மணவாட்டியை அழைத்து சென்று விட்டால் கிருபை போய்விட்டது. இந்த கொரோனா வியாதியை நம்மால் தாங்க முடியவில்லை எனால் அதற்கு பின்பு வரக்கூடிய ஒவ்வொரு பட்டயங்களை நாம் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? நாம் சிந்தனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆகையால் தேவனாகிய கர்த்தர் இந்த முத்திரைகளை குறித்து பேசுவதற்கு என்னை அனுமதித்ததற்காக நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். மிக மிக நன்றி கடன்பட்டிருக்கிறேன். ஏனெனில் நாம் உண்மைகளை உணர்ந்து பரிசுத்தமான வாழ்க்கையில் இனி நாம் கடந்து செல்ல வேண்டும். நாம் இந்த 4 மிருகங்களின் வாயில் சிக்கிவிடாத வண்ணம் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பட்டயமோ பஞ்சமோ சாவோ துஷ்ட மிருகங்களோ இந்த 4 பிசாசுகளின் வாயில் விசுவாசிகள் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் இந்த செய்தியை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். ஒருவேளை இந்த செய்தியானது நீண்ட நேர செய்தியாக இருக்கும், ஏனெனில் அதை அப்படிதான் கொடுக்க வேண்டியது இருக்கின்றது. இதை நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்டால்தான்
இந்த செய்தியானது உங்களை பாதுகாத்து கொள்ளும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இது தேவ ரகசியத்தை குறித்து உங்கள் மத்தியில் பேசுகிறேன். ஆகையால் நாம் இந்த காரியங்களை குறித்து தெளிவாக ஆராய வேண்டியது நம்முடைய கடமை. புரிந்து கொள்வோம். 4வது முத்திரை குறித்து நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 1வது முத்திரையானது கிரீடத்தை பெற்றுக்கொண்டது. நிசாயா மகா சங்கத்தில் கிரீடத்தை பெற்றுக்கொண்டது. அந்த கிரீடத்தில் 666 என்ற நம்பர் கொடுக்கப்பட்டது. 1ஆம் குதிரையானது அம்பு இல்லாமல் ஜெயித்து கிரீடத்தை பெற்றுக்கொண்டது. 2வது குதிரை கருப்பு குதிரையானது பட்டயத்துடன் சென்று உலகம் முழுவதும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை நிறுவியது. கருப்பு குதிரை தராசை கையில் பிடித்துக்கொண்டு, அதாவது 3வது குதிரை தராசை கையில் பிடித்துக்கொண்டு முழு உலகத்தின் பொருளாதாரத்தை தன்னகத்தில் வைத்து கொண்டது. 3வது குதிரை பொருளாதாரத்தையும், 2வது குதிரை கத்தோலிக்க மார்க்கத்தையும் உலகம் முழுவதும் நிறுவி உண்மையான கிறிஸ்தவ சபைகளை உலகத்திலிருந்து அகற்றிவிட்டது. 1வது முத்திரையானது கிரீடத்தை பெற்றுக்கொண்டு இப்படியாக 3 வல்லமைகள், இந்த 3 வல்லமைகள் இன்று ரோமர்களின் கரத்தில் சென்று விட்டது. இந்த 3 வல்லமைகளோடு 4வது முத்திரையில் வருகிறார்கள். அதன் நிறம் நாம் பார்த்தோம், மங்கின நிறமுள்ளது என்று பார்த்தோம். இந்த மங்கின நிறமுள்ள குதிரை சாத்தான் வந்திருக்கின்றான். இவனுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டது நாம் படிப்போம். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின்னே சென்றது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பூமியின் காற்பங்குள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. 8வது வசனம் இறுதியில் இருக்கின்றது. இந்த கொலை செய்யக்கூடிய அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரணத்தினால் இந்த 3 முத்திரைகளை விட 4வது முத்திரையில் நடக்கக்கூடிய கொலைகள் தான் மிக பயங்கரமாக இருக்கின்றது. நாம் வரிசைப்படி 1வது முத்திரையில் தீத்துராயனிலிருந்து நாம் பார்த்தோம், எப்படிப்பட்ட படுகொலைகள் செய்தார்கள் என்பதை நாம் பார்த்த பொழுது நம்முடைய இருதயமானது கலக்கமடைந்தது. அதேபோல் 2வது முத்திரையிலும் டாக்லிஷியன் என்ற நபரை குறித்து பார்த்தோம். அதேபோல் 3வது முத்திரையிலும் பார்த்தோம். இப்பொழுது 4வது முத்திரை அதிபயங்கரமான காட்சியுடன் மங்கின குதிரை நிற்கின்றது. இந்த மங்கின குதிரையானது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் 3 குதிரைகளின் வல்லமையை தன்னகத்தில் கொண்டு மரணம் என்ற அடைமொழியின் பெயரோடு அவன் உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து 175 கோடி ஜனங்களை படுகொலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கின்றார். காரணம், இக்காலத்தில் உலகமானது 700 கோடி ஜனங்களை கொண்டது. கணக்கு பார்த்தால் 175 கோடி வருகிறது என்று நான் கூறுகிறேன். இந்த பிசாசின் 4வது வல்லமையான குதிரை என்பது வல்லமை குறிக்கின்றது. இந்த 4வது வல்லமை அவன் காட்சியில் கொண்டு வந்திருக்கிறான். அவன் பின்னே பாதாளம் செல்கின்றது. குதிரை என்பது வல்லமைக்கு அடையாளமாகும். குதிரை என்பது வல்லமைக்கு அடையாளம். இந்த 4வது குதிரை வல்லமையாக காட்சியில் வரும் பொழுது அந்த குதிரையை எதிர்த்து ஒரு ஜீவன் நிற்கிறது. அந்த ஜீவன் பெயர் கழுகு. கழுகு என்பது உன்னதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவை. பறவை வகைகளிலே மிகவும் உயரத்தில் பறக்கக்கூடியது. உயரே கண்மலையின் மேல் தன் கூடை கட்டி வைத்திருக்கும். அது எந்த பறவைகளோடும் ஒற்று போவதில்லை. அது தனியாக வாசம் செய்யக்கூடியது. அது எவ்வளவு உசரம்
உயரம் பறந்தாலும் அங்கே இருந்து ஒரு சிறு பாம்பு ஊறுவதாக இருந்தாலும் அதனுடைய கண்கள் நேராக பாம்பின் மீது சென்று பாம்பை பிடித்து கொண்டு சென்று விடும். அப்படிப்பட்ட ஒரு துல்லியமான பார்வை கொண்ட ஒரு பறவை கழுகு ஆகும். கழுகு பார்வையை மிஞ்சின ஒரு பார்வையே கிடையாது. இவ்வளவு தூர உயரத்திலிருந்து அது சரியாக கீழே வரை பார்க்கின்ற ஒரு ஜீவன். இது பறக்கின்ற பறவை வகைகளை சார்ந்தது. இந்த கழுகு பேசுகிறது, இங்கே வந்து பார் என்று தேவன் கழுகுக்கு ஒப்பாயிருக்கிறார். அவர் தம்முடைய ஷெட்டுகளின் கீழ் நம்மை அரவணைக்கிறார் என்று சங்கீதம் 91 சொல்லுகின்றது. அப்படியானால் பறக்கிற கழுகானது 4வது இடத்தை பிடித்திருக்கின்றது. 3வது இடத்தை பிடித்த மனித முகம் மனிதன் விஞ்ஞானத்தை குறித்து இருக்கின்றது. இந்த 3வது முத்திரையின் காலத்தில் விஞ்ஞானம் உச்சக்கட்டத்தில் சென்றது என்று நாம் முத்திரையில் பார்த்தோம். மனித முகம் விஞ்ஞானத்தை குறிக்கின்றது. விஞ்ஞானம் உச்சக்கட்டத்தில் சென்றது. 2வது முத்திரையானது காளையை குறித்தது. 2வது முத்திரை காளை. காளை என்பது உழைப்புக்கு அடையாளம், பலிக்கு அடையாளம். இந்த காளை சமயத்தில் அநேக பரிசுத்தவான்கள் பூமி முழுவதும் சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷங்களை தங்களுடைய சொந்த இரத்தத்தினால் பதிவு செய்திருந்தார்கள். தங்களுடைய சொந்த இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பதிவு செய்திருந்தவர்கள் 2வது முத்திரை காலத்தில் உள்ளவர்கள். அதுதான் காளைக்கு அடையாளமாக இருக்கிறது. நன்றாக உழைத்தார்கள், பலியானார்கள். 1வது முத்திரைக்கு சென்று பார்ப்போமே ஆனால் அங்கே சிங்கம் காட்சியில் இருக்கின்றது. அந்த சிங்கமானது யூதா ராஜசிங்கம். அந்த யூதா ராஜசிங்கம் தான் பவுல் அல்ல, யூத ராஜசிங்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த யூத ராஜசிங்கத்தின் பணிகளை பவுல் அந்த இடத்தில் தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு மிக தீவிரமாக போராடினார். மிக தீவிரமாக சுவிசேஷத்தை எடுத்து சிங்கங்களைப் போல பயப்படாமல் பவுல் அந்த ஊழியத்தை செய்தார். இது தேவன் பக்கத்தில் சார்ந்தவர்கள். தேவன் பக்கத்தில் சார்ந்த இந்த 4 நபர்களும் தேவனுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதே போல அந்த 4 குதிரைகளும் வெள்ளை குதிரை, சிகப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின குதிரை பிசாசின் சார்பில் நின்று பிசாசின் வேலைகளை செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது நாம் 4வது ஜீவன் கழுகை குறித்து பார்க்கிறோம். கழுகு உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவை. இந்த 4ஆம் ஜீவனான கழுகு காட்சியில் ஏன் வந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கழுகானது பறக்கக்கூடிய ஒரு பறவையாகும். புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் 4வது முத்திரையின் காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதற்கு அடையாளமாக கழுகை தேவன் 4வது முத்திரையில் அனுப்பினார். எடுத்துக் கொள்ளப்படுதலை சரியாக விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலமாக கழுகை 4வது முத்திரையில் வைத்திருக்கு. இதில் விசேஷம் என்னவென்றால் கிபி 1903ஆம் ஆண்டு வில்ஃபர்ட் என்ற 2 சகோதரர்களும் இணைந்து ஆகாய விமானத்தை கண்டுபிடித்தனர். இவர்கள் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த வில்ஃபர்ட் சகோதரர்கள் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த அமெரிக்கா நாட்டின் சின்னம் கழுகு ஆகும். புரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்கா நாட்டின் சின்னம் கழுகு. தேசிய பறவை, அவர்களுடைய தேசிய பறவை கழுகு. கழுகு ஒப்பனையாக
விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழில் ஒரு பாடல் உண்டு, பறவையை கண்டான் விமானத்தை படைத்தான். இந்த கழுகானது பறக்கக்கூடியது, விமானம் பறக்கக்கூடியது. இது 4வது முத்திரையில் வருகின்றது. 1903ஆம் ஆண்டு விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விமானம் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அக்காலத்தில் உள்ள ஜனங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். 1903ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்பு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிபி 1875ஆம் ஆண்டு என்று வைத்துக் கொள்வோம் ஒரு குறியீடாக. 1875ஆம் ஆண்டு ஒரு ஊழியக்காரரோ இல்லை ஏதோ ஒரு நபரோ, மனிதன் உலகத்தில் ஆகாயத்தில் பறந்து கொண்டே இருப்பான் என்று ஒருவர் சொல்லுவாரே, ஆனால் அவரை இந்த ஜனங்கள் என்ன சொல்லியிருக்கோம்? இவன் ஒரு பைத்தியக்காரன். மனிதன் எப்படி ஆகாயத்தில் பறக்க முடியும்? மனிதன் எப்படி ஆகாயத்தில் பறக்க முடியும் என்று இந்த ஜனங்கள் அந்த பேசிய நபரை பரிகாசம் பண்ணியிருப்பார்கள். நிச்சயமாக. ஏனெனில் தொடர்ந்து இந்த ஆகாய விமானங்களை கண்டுபிடிப்பதற்கு இந்த ரைட் சகோதரர்கள் ஏறக்குறைய 20 ஆண்டாவது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பார்கள். இது ஒரு நாள் 2 நாள் அல்ல. ஏறக்குறைய அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பணியில் சகோதரர்கள் இருவரும் சேர்ந்து போராடி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த விமானத்தை கண்டுபிடிக்க அதனுடைய பொருட்களை எல்லாம் சேர்த்து அவர்கள் ஆராய்ந்து கொண்டு இருக்கிற சமயத்தில் அக்காலத்தில் உள்ள ஜனங்கள் இந்த ரைட் சகோதரர்களை பார்த்து கேட்டிருப்பார்கள், நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதற்கு அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? நான் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கிறேன், அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் என்று இவர்கள் சொல்லியிருப்பார்கள். நிச்சயமாக சொல்லியிருப்பார்கள். அநேக முறை இவர்கள் தோல்வி அடைந்திருப்பார்கள் முயற்சியில். எத்தனை மனிதர்கள் இந்த ரைட் சகோதரர்களை பரிகாசம் பண்ணியிருப்பார்கள். விமானம் பறக்க முடியாது, அங்கேயெல்லாம் மனிதன் ஆகாயத்தில் பறக்க முடியாது, பறவைகள் தான் பறந்து செல்ல முடியும், மனிதன் பறக்கவே முடியாது, உங்கள் முயற்சி வீண் முயற்சி, இதை சற்று விலக்கிவிட்டு வேறு ஏதாவது முயற்சி பண்ணுங்கள் என்று இவர்கள் சொல்லியிருக்கலாம். பரிகாச கூட்டம் அன்று நோவா கப்பல் செய்த பொழுது நோவாவை எப்படி பரிகாசம் பண்ணினார்களோ அதே போல இந்த ரைட் சகோதரர்களை பரிகாசம் செய்திருப்பார்கள். 25 ஆண்டுகளாக அவர்கள் பரிகாசக்காரர்களின் பேச்சை கேட்டு தங்கள் மனங்களை தளர விடாமல் 1903ஆம் ஆண்டு பறந்தார்கள், பறந்து காட்டினார்கள். பரிகாசம் பண்ணின வாய்கள் மூடப்பட்டது, கண்கள் விழிகள் மேலே பார்த்தது. சற்று சிந்தித்து பாருங்கள். 4வது முத்திரையின் அடையாளம். நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்? இதுதான் அடையாளம். விமானம் கண்டுபிடிக்கப்பட்ட முத்திரை 4வது முத்திரை. இந்த 4வது முத்திரையில் தான் 10 கன்னிகைகள் இருக்கிறார்கள். இந்த முத்திரையில் உள்ள 5 புத்தியுள்ள கன்னிகை மத்திய ஆகாயத்தில் செல்லுவாள். இந்த மத்திய ஆகாயத்தில் செல்லக்கூடிய கன்னிகைகள் திட்ட நம்பிக்கையுடன் இயேசு கிறிஸ்து வந்து எங்களை ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொல்லிய பொழுது இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்லியிருப்பார்கள்? இதெல்லாம் கட்டுக்கதை. அது எப்படி மனிதன் ஆகாயத்தில் பறக்க முடியும், எப்படி செல்ல முடியும்? வேதத்தில் 2 உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று ஏனோக், இன்னொருவர் எலியா. இவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்பது கிறிஸ்தவர்கள் அனைவரும் அறிந்த உண்மையாகும். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய மனம் இல்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகிலும் நமக்குள் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. பேசுவது ஒருவேளை வேதமாக இருக்கலாம், அப்படி முடியும். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனோக், எலியா ஆகாயத்தில் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் 4வது முத்திரையின் காலத்தில் மத்திய ஆகாயத்தில் பறக்க போகிறார்கள் என்பதற்கு அடையாள சின்னமாக தேவன் கழுகை அங்கு சின்னமாக நிறுத்தினார். கழுகு காட்சியில் வந்த பொழுது அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த ரைட் சகோதரர்கள், அந்த நாட்டின் சின்னமே கழுகு. அந்த எந்த நாட்டின் சின்னமோ அந்த நாட்டை சார்ந்தவர்கள் கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்து மத்திய ஆகாயத்தில் பறந்து இன்று ஆயிரக்கணக்கான நபர்கள் 24 மணி நேரமும் ஆகாயத்தில் பறந்து கொண்டே இருக்கிறார்கள். மனிதனுடைய மூளை, மனிதனுடைய சிந்தையானது மக்களை வானத்தில் பறக்க விடும் பொழுது, மனிதனுடைய சிந்தனையானது மக்களை, ஜனங்களை விமானத்தில் கடத்தி சென்று ஆகாயம் முழுவதும் சுற்றி திரிவது. ஆனால் இந்த மனிதனுக்கு சிந்தனையை கொடுத்த தேவனால் முடியுமா முடியாதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். மனிதனுக்கு சிந்தையை கொடுத்தவர், மூளையை கொடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கொலோசியர் 2 அதிகாரத்தில் சொல்கிறார், ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஞானம் இந்த ரைட் சகோதரர்களுக்குள் வந்து கழுகை போன்ற விமானங்களை கண்டுபிடித்து இன்று வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதனுடைய சிந்தனை மக்களை ஆகாயத்தில் எடுத்துக்கொண்டு செல்லுமே. ஆனால் தேவனுடைய சிந்தனையானது 4வது முத்திரையில் வெளிப்பட போகின்றது. அவர் இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகளையும் மத்திய ஆகாயத்தில் கொண்டு செல்வாரா இல்லையா என்பதை வேதத்தை படித்து ஆராய்ந்து பாருங்கள். யோவான் அதை தான் சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரத்தில். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கின்றது. வேதத்தை அவிசுவாசிக்காமல் விசுவாசியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், விசுவாசிக்காவிட்டால் தேவனுடைய மகிமை காண முடியாது. கழுகானது 4வது முத்திரையில் வெளிப்படுகின்றது. 4வது முத்திரையில் 5 புத்தியுள்ள கன்னிகைகள் மத்திய ஆகாயத்திற்கு போகிறார்கள். புத்தியுள்ள கன்னிகைகள் மத்திய ஆகாயத்திற்கு சென்ற பின்பு இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. 5வது முத்திரையில் சாத்தானுடைய முழு ராஜ்யம் ஆகிவிடும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆகாயத்திற்குள் எடுத்துக்கொண்டு சென்றார். அப்படியானால் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிற என் அருமை தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை ஆனால் 4வது குதிரைக்காரனான மரணம் என்ற குதிரைக்காரன் உங்களை பாதாளத்தில் அழைத்து செல்ல அவன் ஆயத்தமாக இருக்கிறான். அதுதான் உண்மை. அவனுடைய கண்களிலிருந்து தப்பவே முடியாது. ஏனெனில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பிரகாரம் பேதுரு சொல்லுகிறார், பிசாசானவன் எப்படிப்பட்டவன் என்று அழகாக சொல்லுகிறார். விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். அதுதான் 4வது முத்திரையின் சமயமாகும். அவனுக்கு தெரியும், புத்தி உள்ள கன்னிகைகள் எடுத்துக்கொள்ளப்படுதலில் ஆயத்தமாக இருக்கிறார்கள், யாவரும் நித்திரையில் இருக்கிறார்கள். இவர்களை வஞ்சித்து விட வேண்டும் என்று சாத்தான் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு கிறிஸ்தவர்களுக்குள்ளே பகையை வளர்த்து வைத்திருக்கின்றான். பகையில் அதிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பகை என்றால் ஜாதி வெறி. நான் எங்கே சுவிசேஷத்திற்கு சென்றாலும் நான் இந்த ஜாதியை எப்பொழுதும் தாக்கி பேசுவேன். கிறிஸ்தவனுக்குள் ஜாதி கிடையாது.
அப்படி இருக்கிற கிறிஸ்தவனே, நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி என் உன் பேருக்கு பின்னால் அடைமொழி போட்டு விட்டியா, நீ நரகத்திற்கு சென்று விட்டாய். உன் ஜாதியின் பெயர் பரிசுத்த ஜாதி. அப்படி இருக்க நீ எப்படி ஒரு பிற மதத்தை சார்ந்த ஒரு அடைமொழியை நீ வைத்துக் கொள்ள முடியும்? ஜாதி என்ற வர்ண கலாச்சாரமானது இந்து மதத்திலிருந்து தோன்றியது. அதை நீ எப்படி உன் பெயருக்கு பின்னால் வைத்துக்கொண்டு நான் பரலோகம் செல்லுவேன் என்று கொக்கரிக்க முடியும்? நீ எப்படி பரலோகம் செல்ல முடியும்? வேதத்திலிருந்து எனக்கு ஆதாரம் காட்டுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், நான் இந்த ஜாதியிலிருந்து நான் பரலோகத்துக்கு போவேன் என்று காட்டுங்கள். போகவே முடியாது. வேத சித்தாந்தம், வேத வார்த்தை அதுதான். கசப்பான எந்த வேரும் உங்களுக்குள் முளைக்க கூடாது என்று வேதம் தெளிவாக கட்டளை இட்டிருக்கின்றது. பவுலடியார் சொல்லியிருக்கிறார், கசப்பான எந்த வேரும், ஜாதி என்ற கசப்பான வேர் உனக்குள் இருக்குமே ஆனால் நீ பரலோகம் போக முடியாது. நீ புத்தி இல்லாத கன்னி என்பதை உன்னுடைய பெயர் சுட்டி காட்டுகின்றது. உன்னுடைய பெயர் உன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. நீ புத்தி இல்லாத கன்னி. புத்தி உள்ளவள் எப்பொழுது பரிசுத்தத்திற்கு பின் தான் செல்வாள். அவள் மரணத்துக்கு பின்பு செல்ல மாட்டாள். 5 புத்தி உள்ள கன்னியும் நித்திய ஜீவனை நோக்கி போனார்கள். 5 புத்தி உள்ள கன்னியும் நித்திய ஜீவனுக்கு பின்னால் சென்றார்கள். 5 புத்தி இல்லாத கன்னிகள் மரணத்தின் பின்னாக சென்றார்கள். இதுதான் உண்மை. 4வது முத்திரையில் நடந்த சம்பவங்கள். இதற்கு இந்த 4 ஆயுதங்கள், இந்த கலப்பின குதிரையில் அமர்ந்திருக்கும், பூமியில் இருக்கக்கூடியவர்களை கொலை செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த கலப்பின குதிரைக்காரன் 4 ஆயுதங்களை வைத்திருக்கிறான். பட்டயம், பஞ்சம், சாவு, துஷ்ட மிருகம். இவர்கள் எல்லாம் இன்று ஒன்பை ஒன்றாக செயல்படுவார்கள். ஒன்பை ஒன்றாக செயல்பட்டு அநேகரை படுகொலை செய்து 5வது முத்திரைக்கு அவன் செல்லுவான். 5வது முத்திரையானது மிகவும் கொடூரமானது. அதை நான் உங்கள் மத்தியில் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்கலும் இருப்பீர்கள் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். பார்த்தீர்களா? பலிபீடத்தின் கீழ் ஆத்துமாக்கள். எவ்வளவு கொடுமையான காலம்! 5வது முத்திரையானது எவ்வளவு கொடுமை இருக்கிறது என்பதை படித்து காட்டிவிட்டேன். 4வது முத்திரையில் மணவாட்டி இருக்கிறாள். எல்லா சபையிலும் இருக்கிறார். ரோமன் கத்தோலிக்க சபையில் மணவாட்டி இருக்கிறாள். லுத்தரன் சபையில் மணவாட்டி இருக்கிறாள். மெத்தடிஸ்ட்ல மணவாட்டி இருக்கிறாள். சல்வேஷன் ஆர்மியில் இருக்கிறாள். சிஎஸ்ஐயில் இருக்கிறாள். பெந்தகோஸ்தியில் இருக்கிறாள். இயேசு நாம சபையில் இருக்கிறாள். செவன்த் டேயில் இருக்கிறாள். மணவாட்டி எல்லா சபையிலும் இருக்கிறாள். ஏன்? பிற மதங்களிலும் இருக்கிறார்கள். இந்து மதத்திலும் இருக்கிறார்கள், இஸ்லாமிய மதத்திலும் இருக்கிறார்கள், பௌத்த மதத்திலும் இருக்கிறார்கள். என்று இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை கேட்கிறதோ அப்பொழுது நிச்சயமாக அவர்கள் வெளியே வருவார்கள். அதற்காக உங்கள் மத்தியில் ஒரு சிறிய கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒருமுறை ஒரு மனிதர் கோழியை 10 முட்டை இட்டிருந்தது. அதை வைக்கிறதுக்காக, குஞ்சு பொரிப்பதற்காக 10 முட்டையில் ஒரு முட்டை காணவில்லை. காணாத ஒரு காரணத்தினால் அவர் ஒரு வாத்து முட்டையை அதற்குள் வைத்து விட்டார். வாத்து முட்டையை அதற்குள் வைத்த காரணத்தினால் சில நாட்கள் சென்ற பின்பு அந்த முட்டைகள் பொரித்து வெளியே வந்தது. அது உடைந்து வெளியே வந்தவுடனே 9 குஞ்சுகள் கோழியை போல இருந்தது. இந்த 10வது குஞ்சானது வாத்தை போல ஒரு வித்தியாசமான பறவை வகைகளில் நிற்கின்றது. தாய் கோழியானது இந்த வித்தியாசமான இந்த
குஞ்சின் மீது மிகவும் பாசமாக இருந்தது, மிகவும் பாசமாக இருந்தது. ஏனெனில் இது ஒரு தனிப்பட்ட இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் ஆகாரம் உண்ணும் பொழுது இந்த வாத்து குஞ்சானது இவர்களைப் போல ஆகாரத்தை உட்கொள்ள முடியவில்லை, மிகவும் கடினப்பட்டிருந்தது. காரணம், 9 கோழி குஞ்சுகள், இது வாத்து குஞ்சு. இந்த கோழிகள் உண்ணுகிற விதம் வேற, வாத்து உண்ணுகிற விதம் வேற. ஒரு முறை இந்த தாய் கோழியானது குளத்தை நோக்கி சென்றது, தன் குஞ்சுகளை அழைத்து சென்றது. அப்பொழுது அந்த குளத்தில் ஒரு வாத்தானது, தன்னுடைய ஒரு முட்டையை காணாத வாத்தானது தன் குஞ்சை தேடி அங்கே சுற்றி திரிந்தது. இந்த முட்டை காணாமல் போய்விட்டால், ஒருவேளை அவன் பொரித்து தின்னிருந்தால் இல்லை, ஒருவேளை அதை குஞ்சு வருவதற்காக வைத்திருந்தால் நிச்சயமாக இந்த நாளிலிருந்து எப்படியாவது இங்கே வரும் என்று தாய் வாத்தானது குளத்தை சுற்றி தேடிக்கொண்டே இருந்தது. இந்த கோழியானது தன் குஞ்சுகளை அழைத்து சென்ற பொழுது இந்த வாத்து குஞ்சானது தண்ணீரை பார்த்தது, தன் தாய் கழுகை பார்த்தது. உடனே தனக்குள் இருந்த அன்பு வெளிப்பட்டது. அதோ என் தாய், அதோ என் தாய், நான் அவளிடம்தான் செல்லுவேன். இவள் வாடகத்தாய், இவளிடம் நான் இருக்க மாட்டேன். இவளுடைய ஆகாரம் எனக்கு ஜீரணிக்கவில்லை, என் தாயை நோக்கி புறப்படுகிறேன் என்று அது முடிவு செய்தது. உடனே தன் தாய்களையும் தன் தாயையும் தன் சகோதர சகோதரிகளையும் விட்டு அது குளத்தை நோக்கி சென்ற பொழுது தாய் கோழியானது அழைக்கிறது, மகளே வா, மகனே வா, நீ போகாதே, நான் தான் உன்னை பெற்றேன், நான் தான் உன்னை வளர்த்தேன், இத்தனை நாளும் இருந்தேன். குஞ்சு வாத்து குஞ்சான சொல்லுது, இல்லை, உன்னிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கின்றது, நீ என்னுடைய தாய் அல்ல, உன்னுடைய ரூபம் வேற, என்னுடைய ரூபம் வேற, உன்னுடைய உணவு வேற, என்னுடைய உணவு வேறையாக இருக்கின்றது, என்னால் உன்னோடு இருக்க ஜீரணமாகவில்லை, நான் செல்லுகிறேன் என் தாயிடம் என்று சொல்லிக்கொண்டு அது தன் வாத்துக்கோழியின் மீது வாத்துக்கோழியை நோக்கி சென்றது. அது தண்ணீரில் இறங்கியவுடன் தாய் வாத்தானது வந்து தன் குஞ்சை அழைத்து சென்றது. கோழியானது அப்படியே பின்வாங்கி சென்றது, தன் குஞ்சுகளை அழைத்து பின்வாங்கி சென்றது. இதே போலதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு சபையிலும் இருக்கிறார்கள், ஒவ்வொரு சபையிலும் இருக்கிறார்கள், ஒவ்வொரு மதத்திலும் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இந்த 4ஆம் முத்திரையானது அழைக்கிறது, வா வெளியே. நாம் யாவருடைய தாய் இயேசு கிறிஸ்து, நாம் யாவருடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து, நாம் யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து, நாம் யாவருக்கும் ரட்சிப்பை கொடுப்பது இயேசு கிறிஸ்து, நாம் யாவருக்கும் பாவ மன்னிப்பை கொடுப்பது இயேசு கிறிஸ்து. எந்த போதகரும் நமக்காக வாதாட முடியாது. நீ ஏன் பின்னே வா என்ற ஒரு அறைக்குவல் 4வது முத்திரையில் வெளிப்படுகின்றது. அதுதான் கழுகின் சத்தம். கழுகு அழைக்கின்றது, வா, உன்னை மத்திய ஆகத்தில் கொண்டு செல்ல வருகிறேன். மத்திய ஆகத்தில் கொண்டு செல்வதற்கு தாய் கழுகானது நம்மை நோக்கி வட்டம் அடித்துக் கொண்டு இருக்கின்றது. தாய் கழுகான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வட்டம் அடித்துக் கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைகளே, வெளியே வாருங்கள். நீ எந்த சபையில் இருந்தாலும் பரவாயில்லை, நீ வெளியே வா, நீ வெளியே வா என்று அழைக்கிறார். சத்தியத்தின் பக்கம் உன்னுடைய சிந்தனையை சாய், சத்தியத்தின் பக்கம் வார்த்தையை தெரிந்து கொள், உண்மையான சத்தியத்தை தெரிந்து கொள், உண்மையான வார்த்தைக்குள் வா, உன்னை நான் மத்திய ஆகயத்தில் அழைத்து செல்கிறேன் என்று கழுகை போல அவர் அறைக்கூவல் விட்டு கொண்டு இருக்கிறார். அதுதான் 4வது முத்திரையின் மேன்மையாகும். 4வது முத்திரையின் மேன்மை அதுதான். சின்னம் கரெக்டாக அடையாளம் காட்டுகின்றது. இந்த 4வது கழுகு சின்னத்தில் தான் ஆகாய விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சுட்டி காட்டினேன். இந்த காலகட்டத்தில் தான் ஹிட்லர், முசோலினி, ஸ்டாலின் போன்ற துஷ்ட மிருகங்கள் எழும்பி யூதர்களை படுகொலை செய்த விதங்கள் தெரியுமில்லவா? ஹிட்லர் செய்த படுகொலை எப்படி இருந்தது இன்றும் சரித்திரத்தை பார்க்க முடியும். அதை நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
நீங்களே சரித்திரத்தை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இது 4வது முத்திரையில் நடந்த 4வது முத்திரையின் துஷ்ட மிருகங்களாகும். இந்த 4வது முத்திரையின் காலத்தில் தான் நோய்கள் வந்தது. பெரிய பெரிய கொள்ளை நோய்கள் அறிமுகமானது இந்த 4வது முத்திரையில். காலரா, மஞ்சக்காமாலை, கிட்னி வியாதிகள், கொரோனா, எய்ட்ஸ், டெங்கு, எலிக்காய்ச்சல், பூனை காய்ச்சல், இப்படியாக விதவிதமான கொள்ளை நோய்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது 4வது முத்திரையில். 4வது முத்திரையில் தான் பட்டயங்கள். 2வது உலக யுத்தம், 1வது உலக யுத்தம் நடந்தது எப்பொழுதே? 4வது முத்திரையின் காலத்தில். சரித்திரத்தோடு நான் முத்திரையை உங்களுக்கு உடைத்திருக்கிறேன். இதுதான் தேவ ரகசியம். பட்டயம் என்பது என்ன? யுத்தம். மகா பெரிய உலக யுத்தம் நடந்தது சரித்திரத்தில், சரித்திர வரலாற்று காலத்தில். என்று உலகம் தோன்றியதோ அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நடந்த யுத்தத்தில் மகா பெரிய யுத்தம் 1வது உலக யுத்தம், 2வது உலக யுத்தம். இனி 5வது முத்திரை நெருங்கி கொண்டு இருக்கின்றோம். 3வது யுத்தம் ஆரம்பிக்க போகின்றது. எப்பொழுது வரும் என்பதை சிந்தித்து பாருங்கள். தெரியாது. 1வது உலக யுத்தமானது துப்பாக்கியும் பெரிய பெரிய டாங்கிகள் மூலமும் யுத்தம் செய்தார்கள். 2வது உலக யுத்தம் அணுக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டு ஜப்பானை அழித்தது தெரிந்தோம். அன்று அமெரிக்காவிடம் மாத்திரமே அணுக்குண்டு இருந்தது. அதை கண்டுபிடித்து அமெரிக்காவுக்கு கொடுத்தவர் ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டைன் என்ற யூதர். அவர் அந்த சமயம் அவர் எக்ரிமெண்ட் பண்ணுகிறார், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என் ஜனங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், இஸ்ரவேல் என்ற ஜனம் சொந்த நாட்டில் வசிக்க வேண்டும் என்று நீங்கள் உடன்படிக்கை பண்ணினால் நான் இந்த ஆயுதத்தை உங்களுக்கு அன்பளிப்பு அளிக்கிறேன். இது நடந்தது 4வது முத்திரையில். அதுதான் பட்டயம். அதனால் கொல்லப்பட்டவர்கள் ஜப்பான் எப்படி சீரழிந்தது என்பது வரலாற்றின் மூலம் அடையாளம் பாருங்கள். பட்டயம். இந்த 4வது முத்திரையின் காலத்தில் நடந்த பஞ்சங்களை எடுத்து பாருங்கள். இன்றும் பஞ்சம்தான். இன்று எப்படிப்பட்ட பஞ்சம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது சற்று சிந்திப்பார்கள். வெட்டுக்கிளிகள் இறங்கிவிட்டது. இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து நாம் பார்த்தோமே ஆனால் ஆதியாமத்தில் இஸ்ரவேலுடைய புறப்படுதலுக்கு முன்பு வெட்டுக்கிளியானது இறங்கியது. இன்று வெட்டுக்கிளி இறங்கிவிட்டது. 4வது முத்திரை நிறைவு அடைய போகிறது என்பதை காண்பிக்கிறது. பட்டயத்தை பார்த்து விட்டோம், பஞ்சத்தை பார்த்து விட்டோம், சாவு, கொள்ளை நோய், கொரோனா காய்ச்சல் வந்து விட்டது. எச்சரித்து விட்டது. 4வது ஆயுதம் துஷ்ட மிருகம். அந்த துஷ்ட மிருகங்களை தான் சொன்னேன். ஹிட்லர், முசோலினி, இடி அமீன், இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எல்லாருமே இந்த 4வது முத்திரையின் நபர்களாகும். அந்த மங்கின குதிரைக்காரனுடைய ஆயுதங்களாகும். அப்படியானால் நாம் எந்த காலத்தில் வசிக்கிறோம், எந்த நேரத்தில் வசிக்கிறோம்? என் அருமை தேவ பிள்ளைகளே, விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு போலி வேஷங்களை தரித்துக் கொண்டிருக்கும் ஊழியக்காரர்களே, விசுவாச பிள்ளைகளே, சற்று வேதத்தின் பக்கம் உங்கள் பார்வையை வைங்கள். உங்கள் சிந்தனையை வேதத்தின் பக்கம் வைங்கள். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏனெனில் வேதம் கூறுகின்றது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேண்டும். எந்த மனிதனும் உங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியாது. நீங்கள் போதகருடைய பின்னால் சென்றால் போதகர் நரகத்துக்கு போவார், நீங்களும் அவரோடு சென்று நரகத்துக்கு போக வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பக்கம் போவீர்களே ஆனால், அவருடைய வேதத்தின் பின்னே போவீர்களே ஆனால், நேராக நீங்கள் நித்திய ஜீவனுக்குள் செல்லுவீர்கள். நீங்கள் யார் பின்னே இருக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். 4வது முத்திரையானது முடிவின் நேரத்தில் நான் வந்துவிட்டேன். உங்களுக்கு சரியாக விளக்கம் சொல்லிவிட்டேன். 1வது முத்திரையானது 666 நம்பருடைய கிரீடத்தை பெற்றுக்கொண்டது. அநேகர் பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த 666 வந்துடும், நம்ம கைகளில் தரிக்கப்படும், நெத்தியில் தரிக்கப்படும் என்று பயமுறுத்துகிறார்கள். ஒன்றுமில்லை, மணவாட்டி பூமியில் இருக்கிறது வரை அந்த முத்திரைக்கு இடமே இல்லை. மணவாட்டி என்று ஆகாயத்தில் போவாளோ மத்தியாகத்தில், அதற்கு பிறகுதான் அவர்கள் வருவார்கள். ஏற்கனவே அவர்கள் அந்த 666 என்ற முத்திரையை 1வது முத்திரையிலே பெற்றுக்கொண்டார்கள்.
அது செயல்படவில்லை. அது 4வது முத்திரைக்கு பிறகுதான் அது செயல்பட ஆரம்பிக்கும். அவர்கள் ஆல்ரெடி 1வது முத்திரையிலே பெற்றுக்கொண்டார்கள். 2வது முத்திரையில் அவர்கள் ராஜ்யத்தை பிடித்துக் கொண்டார்கள். உலகம் முழுவதும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை நிறுவினார்கள். 3வது முத்திரையில் பொருளாதாரத்தை, உலக பொருளாதாரத்தை கையில் எடுத்துக்கொண்டார்கள். இந்த 3 காரியத்தின் மூலம் 4வது முத்திரையில், 4வது முத்திரையில் தங்கள் ஆதிக்கத்தை கொண்டு வருகிறார்கள். முழு ஆதிக்கத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஏறக்குறை முழு ஆதிக்கத்தை தன் கரத்தில் வைத்து 5வது முத்திரைக்குள் பிரவேசிக்க போகிறார்கள். அவர்கள் பிரவேசிக்கும் பொழுது அவன் தன்னுடைய முத்திரையோடு வெளிப்படுவான். அவன் தன்னுடைய முத்திரையோடு வெளிப்படுவான். இன்று கொரோனா என்ற கொள்ளை நோய் நாம் அனைவரும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் எச்சரித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் தான் சிந்திக்காமல், உணராமல் இருக்கிறோம். இதை தங்களுக்கு சாதகமாக மருத்துவர்கள் என்ற கொள்ளையர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இதை பிணத்தை வைத்து பிழைப்பை நடத்தும் மனிதர்கள் போற்றும் நடமாடு கடவுள் என்று போற்றப்படும் மருத்துவர்கள் பண ஆசை பிடித்து இன்று நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்தீர்களா? நான் செய்தியை படிக்கும் பொழுது ரொம்ப வேதனைப்பட்டேன். எந்த நபர் ஆஸ்பத்திரிக்கு போகிறாரோ அவர் கொரோனா வியாதி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு அந்த மனிதரை படுகொலை செய்து அவருடைய கிட்னி, கண்கள், அவருடைய உடம்பில் உள்ள உறுப்புகளை எல்லாம், உடம்பில் உள்ள ஒவ்வொரு அங்கங்களையும் திருடி விலைக்கு விற்று கொண்டு இருக்கிறார்கள். இப்படியாக பிணத்தை வைத்து பிழைப்பு நடத்தும் கூட்டமும் இந்த காலத்தில் வந்துவிட்டது. பிணத்தை கூட விட்டு வைக்கவில்லை. பிணத்தை வைத்து மருத்துவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் பின்னே அரசாங்கம் இருக்கின்றது. அரசாங்கம் இதை வைத்து அரசாங்கம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. மக்களை பஞ்சம் தாண்டவமாடி கொண்டிருக்கின்றது. கொள்ளை உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறது. துஷ்ட மிருகங்கள் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறது. பட்டயமும் சுற்றி கொண்டிருக்கிறது. 3வது உலக யுத்தத்திற்காக 4வது முத்திரை நடக்கக்கூடியதை சற்று சிந்தித்து பாருங்கள். பயபக்திக்குரிய காரியமாகும். நமக்கு விசுவாசிகளுக்கு 4வது முத்திரை மிகவும் கேள்விக்குறியான முத்திரையாகும். இந்த முத்திரையில் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கப் போகின்றது. அது எப்பொழுது நடக்கும், எப்படி நடக்கும், எந்த வேளை என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏனெனில் அவருடைய வாக்குத்தத்தம், நான் திருடனை போல வருகிறேன், திருடனை போல வருகிறேன் என்ற வாக்குத்தத்தம் மாத்திரமே நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்னொரு வாக்குத்தத்தத்தை மத்தேயுவில் கொடுத்திருக்கிறார். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகாலத்தில் நடக்கும். லூக்காவில் சொல்லியிருக்கார், லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். இந்த 3 அடையாளங்கள் தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 அடையாளங்களும் வெளிப்பட்டு விட்டது. நோவாவின் நாட்களில் நடந்த அதே அநியாயம், அக்கிரமம் இந்த காலத்தில் அறிமுகமாகிவிட்டது. லோத்தின் நாட்களில் நடந்த அந்த ஓரின சேர்க்கையாளர்கள் இந்த காலத்தில் முழுவதுமாக உலகத்தை ஆட்கொண்டு விட்டார்கள். இப்படியாக உலகமானது இயேசு கிறிஸ்து வருகை நேரத்தில் இருக்கிறோம் என்பதை காட்டிவிட்டது. நோவாவின் நாட்களில் கொண்டார்கள், விற்றார்கள். என்னதை கொண்டார்கள்? பெண்களை கொண்டார்கள். தன்னுடைய மனைவியை இன்னொருவனுக்கு கொடுத்துவிட்டு இன்னொருவனுடைய மனைவியை தான் வைத்துக் கொள்வது பெரிய பெரிய இடத்தில் நடக்கக்கூடிய விபச்சாரம். இது விபச்சாரமானது உலகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கொரோனா காலத்திலும் கூட விபச்சாரம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இது நோவாவின் நாட்களையும் லோத்தின் நாட்களையும் நினைவுபடுத்துகிறது. அப்படியானால் எந்த காலத்தில் வருகிறார் இயேசு கிறிஸ்து? இந்த 4வது முத்திரையின் காலத்தில் வருகிறார். இந்த 4வது முத்திரையின் காலத்தில் லவோதிக்கா சபையானது முடிவடைகிறது. அது லவோதிக்கா சபையானது தன்னுடைய 5 புத்தியுள்ள கன்னிகைகளை கொண்டு எடுத்துக்கொள்ளப்படுதல் போகிறாள். அவள் எடுத்துக்கொள்ளப்படுதல் பங்கடைய போகிறாள். ஆகியால் கழுகு சின்னத்தை 4வது சின்னமாக அறிமுகப்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற எச்சரிப்பை நம் மத்தியில் வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அருமை தேவ பிள்ளைகளே,
கர்த்தருக்கு பயந்து ஜீவியுங்கள். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருங்கள். உண்மையான செய்தி எங்கே வருகிறது? வேதமும் சரித்திரமும் சரியாக இணைத்து உங்கள் மத்தியில் கொண்டு வந்து விட்டேன். அதற்காக நான் ஒரு பெரிய பிரசங்கி என்று உங்களை நான் காட்டிக்கொள்வதற்காக வரவில்லை. நாம் யாவரும் ஒருமித்து பரலோகம் செல்வதற்காக தான் நான் இந்த செய்தியோடு உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன். எனக்கு எந்த பெருமை எனக்கு தேவையில்லை, உங்களுடைய புகழும் தேவையில்லை, உங்களுடைய சன்மானமும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை, எனக்கு இத்தனை ஆண்டுகள் ஜீவன் கொடுத்த என் அப்பா இயேசு கிறிஸ்து தேவை. அவருக்காக தான் நாங்கள் பாடுபடுகிறோம். அவருக்காகவே நாங்கள் ஜீவிக்க வேண்டும். என்னோடு சகோதரர்கள் இணைந்து செயல்படுவதே அவருக்காக தான். நாங்கள் ஒருமித்து போராடுவோம். அன்று மோசைக்கு பக்கபலமாக ஜோஷுவா காலேப் இருந்தது போல என்னுடைய சகோதரர்கள் இருந்து போராடுகிறார்கள். எதற்காக? நாங்கள் அனைவரும் மத்திய ஆகாயத்தில் பறப்பதற்காக. நான் மட்டுமல்ல, இந்த காரியத்திற்கு நான் மட்டுமல்ல, என்னோடு கூட அநேக சகோதரர்கள் இதற்காக பண உதவி செய்கிறார்கள். என்னோடு இணைந்து ஊழியம் செய்யக்கூடிய அருமை சகோதரன் வில்லியம் பாபு அவர்கள், இன்னும் அநேக சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஜார்ஜ். இப்படியாக அநேக சகோதரர்கள் எனக்கு ஒத்தாசை கொடுத்துட்டு இருக்கிறார்கள். அவர்கள் தருகிற இந்த ஊக்கம்தான் நான் ஆழமாக சிந்தித்து இந்த செய்தியை உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அருமை சகோதரர்களை, இனி காலங்களை செலவழிக்காமல், வீணாக காலங்களை செலவழிக்காமல் பயபக்தியுடன் கர்த்தருடைய சமூகத்தில் வாருங்கள். 4வது முத்திரை முடிவடைய வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். பயத்தோடு பக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் அணுகுவோம். கர்த்தர் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.